எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஜூனுக்குள்ளே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பாக்யஸ்தானத்தில் குரு, ராசி லக்னத்துக்கு பார்வை பலம். ஃபஸ்ட்டு கல்யாணம், செகண்ட் ஒன் குழந்தை, மூணாவது பூர்வீக சொத்து, நாலாவது வீடு கட்டுமானம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அப்போ கண்டிப்பாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, லோன் கிடைக்கிறது, புது விஷயங்கள் ஆரம்பித்தா ஜெயிக்கிறது. இப்போ புதன் வக்கரமாக இருக்குது, இன்னொரு 10 நாளைக்கு வக்கரமாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகாது. புதன் வக்கரம்னா டாக்குமெண்ட்டில் கோளாறு. அப்போது நமக்கு சரியில்லாத ஆள் அங்கே உட்காந்துருப்பான், அவன் கிளம்பிடுவான், இல்லையா நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆகும், அதுக்கப்புறம் லோன் அப்ரூவ் ஆகிறது. அதாவது 2 விஷயம் தான் சொல்லுவோம். குரு புதன் பார்வை என்ன பண்ணால் நோட்டீஸ் நமக்கு கொடுக்கும், இல்லையா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை கொடுக்கும், செஞ்ச விஷயத்தை 2 தடவை செய்ய வைக்கும். ஆனால் 10 நாளுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி யூ டேக் இட் ஃப்ரம் மார்ச் 25th உங்கள் லைஃப் மாறும். அவ்வளோதான். ஏன்னா குரு மாறுதுங்கிறது பெரிய யோகம். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இருக்கிற வேலை மாறும், இருக்கிற தொழில் போகும், இருக்கிற புது உத்தியோகம் நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சனி உட்காந்துருக்கனால புது தொழிலாக மாறும். அது வேலை போகும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனியின் பேர் என்னன்னா கர்மாவின் காரகன்னு சொல்லுவோம். கர்மானா தொழில், கர்மானா வேலை, ஜீவனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். 6-10னா ஒர்க்கிங் பார்ட்னராக போவோம். ஒரு கம்பெனி கூட நம்ம டைப் போய் பண்ணுற மாதிரி, இல்லை கன்சல்டண்ட்டாக போவோம். ஒரு சில பேருக்கு இந்த என்ன சொல்கிறது, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி விஷயங்கள் நடக்கும். 6-10 கூடிய பாவங்கள் செயல்படும் போது நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த பவன்டோ மாதிரி இருக்கக்கூடிய பிராண்டெல்லாம் பெருசாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கோக் மாதிரி ஒரு இண்டிஜினியஸ் ஒரு சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி, குளிர்பானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை. இல்லை நான் நெய் வியாபாரம் பண்ண போகிறேன், செக்கு வியாபாரம் பண்ண போகிறேன், மாட்டு தொழுவம் வைக்க போகிறேன். இவங்களுக்கெல்லாம் துளாராசி நண்பர்களுக்கு சும்மா செம்மையாக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு திவ்யமாக ஒரு இருக்கக்கூடிய ஸ்தானம். நிறைய பேர் கோவில் கட்டுவாங்க, தாயாருடைய கோவில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி பச்சமாஸ்தானத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் பெரிய பெரிய மேடைகள்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரிய பெரிய ஆட்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் பெரிய மனிதர்கள் அவங்களெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி விஷயம். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது துவக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்தானம் துளாராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. இதில் மெயினாக 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால கூட இருக்கிறவனே தான் குழி பறிப்பான். பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திருட்டு போகும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால பிரச்சனை வரும். இல்லை உங்களோட எம்ப்ளாயி ஸ்டாஃப் இருந்தாங்க, பிஏ இருந்தாங்கன்னா அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவான். அதனால் அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் முதலாளிகளுக்கு நம்ம தொழிலாளிகள் கரெக்டாக அமையாமல், கரெக்டாக நம்ம சம்பளம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படும். அதெல்லாம் கிளியர் ஆகும். இது எல்லாம் எப்போ நடக்கும்? ஜூனுக்கு அப்புறம். அப்போ ஜூன் வரைக்கும் கவனமாக இருக்கணும். மெயின் விஷயம் அதுதான். ஸோ அடுத்த 2027 வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 2027க்கு அப்புறம் நீங்கள் ராஜா. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நான் வீடு கட்டணும்னா நீ ராஜா, நான் ராணிங்கிற மாதிரி. 2027 மே மாதத்துக்கு அப்புறம் லாபத்தில் வரும் குரு. லாபத்தில் குரு வரும்போது அரசாட்சி புரியக்கூடிய பாக்கியம். அரசாட்சி புரியக்கூடிய பாக்கியம்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது. இது எல்லாமே இதற்கான ஆயுத காலம், ப்ரிப்பரேஷனுக்கான காலம். சில பேருக்கு கவர்மெண்ட் எய்டு இன்ஸ்டிடியூஷனில் வேலை கிடைக்கும், பேங்க்கில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு மருத்துவத்தில் வேலை கிடைக்கும், சில பேர் நர்சிங் துறைகளில் வேலை கிடைக்கும், சில பேர் ஃபார்மாவில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மெயினாக கெட்ட பழக்க வழக்கங்களை தயவுசெய்து விட்டுருங்க. பஞ்சமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா பெரிய பெரிய ஆசையை காட்டுவார். அவங்க கூடலாம் நீங்கள் பழகணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அவங்க கூட எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வேணால் ஒரு டைம் பாஸாக இருக்கலாம், உங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் ஆகிடும். அதனால் துளாராசி நண்பர்கள் அதை மட்டும் பார்த்துங்க. லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க. யோக நரசிம்மர் பிடிக்க நீங்கள் அப்படியே மாறுறது கண் கூட பார்க்கலாம். ஃபேமிலி நல்லாயிருக்கும், நினச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தெய்வம் வணக்கம். துலாம் ராசிக்கும் இந்த ஸ்தானம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. ஓகே, அதான் சொன்னேன்ல, சனியும் ராகுவும் ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது துலாத்துக்காக நிச்சயம் உண்டு. எல்லாம் கேட்பாங்க, சார் எந்த ராசி தங்கம் வாங்க போகுது அப்படின்னா, கன்னிக்கு தங்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், ஆனால் அளவாக தான் சொல்லியிருக்கேன், அளவாக கிடைக்கும். ஆனால் துலாத்துக்கு கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியை ஒரு பொன்பொருள் சேர்க்கையை, ஒரு தங்க ஆபரண சேர்க்கையை அவங்களுக்காக கண்டிப்பாக கொடுத்துடும். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளவே ஒரு 2 நல்ல செய்தி அப்படிங்கிறது
துலாம் ராசிக்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளால் பெருமைப்பட வேண்டிய தருணமும் இருக்கும். அதே சமயம் பிள்ளைகளால் மனக்கழக்கமும் இருக்கும். சார் என்ன சார் இந்த வரும் வராதுங்கிற மாதிரியே சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இருக்கு. நான் எப்பவும் குழப்பலாம் மாட்டேன். இந்த துலாத்தில் சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரமுமே இருக்கும். இதில் சுவாதியில் இருந்துட்டாங்கன்னா பிள்ளைகளால் சந்தோஷம். ஏன்னா ராகு வந்து அந்த பிள்ளைகளோட ஸ்தானத்தை கவனிக்குது. அந்த அமைப்பில் இருக்கிறப்ப பிள்ளைகளால் பெருமைப்பட வேண்டிய அமைப்பை தன் நட்சத்திரத்துக்கு ராகு கொடுத்துரும். இதுவே சித்திரையோ விசாகமாவோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் தடுமாறக்கூடிய, பிள்ளைகளால் கவலைப்படக்கூடிய அமைப்பு வரும். இதுதான் ரெட்டை பலன். சார் இது வருமா சார்? ஆமாம், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அனுப்புவாங்க. உங்கள் குழந்தைக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குழந்தைகள் மேற்படிப்பு படிக்கிறது. சார் எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு குழந்தைங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பேரப்பிள்ளைகள் இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்தானம் மாறிக்கிட்டே வருமே தவிர ஜோதிட பலன்கள் மாறவே மாறாது. அதே மாதிரி ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட சுப செய்திகள், நல்ல செய்திகள் அதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த குரூப்பாக கிளம்பி டூர் போவாங்க, கோயிலுக்கு போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிடு, எய்த்த வீட்டுக்காரங்களையும் கூப்பிடு, வேன் பேஸு, ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் துலாம் ராசிக்காக டெஃபினட்டாக உண்டு. அதுவும் அதில் புளி சாதமும் தயிர் சாதமும் கட்டிட்டு போனால் இவங்களுக்கு தூக்கமே வராது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே புளி சாதம் தான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் துலாத்துக்கு சந்தோஷமான செய்தி இருக்கும். ஹெல்த்லேயும் சரி வெல்த்லேயும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தருணம். பழைய கடன்கள் அடைக்கிறதுல துலாம் ராசி ஃபஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் சார், 10 பேரோட மாரடிச்சது போக எல்லா கடன்களையும் நவுத்திட்டு இப்போ ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன், அதையும் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சவால் விட வேண்டிய அமைப்பு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் துலாத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ராசிக்கே வாகனம் பயங்கரமாக அமையும். நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு போவாங்க. இவ்வளோ போட்டு வாங்குறதுக்கு இன்னொரு 3 lakhs கூட போட்டால் இந்த காரை எடுத்துடலாமேன்னு புது காரோட வந்து நிற்பாங்க, புது 2 வீலரோட வந்து நிற்பாங்க, புது 7 சீட்டரோட வந்து நிற்பாங்க. சார் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தேன், புக் பண்ணால் 6 மாதம் ஆகும்னாங்க. எனக்கு மட்டும் பாருங்கள் 2 மாதத்தில் வந்துருச்சுன்னு ஷோரூம்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. இந்த சந்தோஷத்தெல்லாம் துலாம் ராசினியர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகமாகவே காணப்படுதுங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி கொஞ்சம் வேலையில் இவங்களே ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுப்பாங்க, இவங்களே டென்ஷனை வச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃப்ரீயாக பண்ணுங்கள். தப்பு பண்ணிட்டா இது நடந்துருச்சுன்னு ஒத்துக்கங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நான் சமாதானமே பண்ண மாட்டேன் எப்பவும் சொல்லக்கூடிய துலாம் ராசி சமாதானம் பண்ண இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை இது வந்து என்னென்னா அந்த ராசி சமாதானத்துக்கே போகாது. அதுதான் பிரச்சனை. நான் ஏன் சமாதானம் பண்ணேன், அவங்க வந்து பேசட்டும், அவங்க வந்து கூப்பிடட்டும், அவங்க வந்து சொல்லட்டும், நாளாக இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இறங்கி போனாங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பெற்றோர் பெரியோர்கள் தேகத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கடந்த 1 வருடத்தில் அவங்க தாத்தா பாட்டி, இந்த மாமனார் தாத்தா மாமியார் பாட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அந்த மாமனார் தாத்தா மாமியார் பாட்டியில் யாரோ ஒருத்தருடைய பிரிவுங்கிறதும் துலாம் ராசிக்காக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ அவங்க கடந்துட்டாங்கங்கிறது தான். அதே மாதிரி புண்ணியத்தை தேடுற ராசியில் நான் வாழ்ந்தேன், பணம் சம்பாதிச்சேன், வேலை பார்த்தேன், அது வல்ல வாழ்க்கை. புண்ணியத்தை தேடு. அக்கம் பக்கத்தில் என்ன யாருக்கு என்ன கஷ்டம்னு பாரு, உன் உறவுகளில் யாருக்கு என்ன கஷ்டம்னு பாரு. இதை பார்க்குறதுலையும் சரி, அவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறதுலையும் சரி, ஜோதிடர்களை ரெஃபர் பண்ணுறதுலையும் சரி, இவங்களே ஜோதிட பரிகாரம் சொல்கிறதுலையும் சரி, துலாம் ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் பலனாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இவங்க போய் பார்த்துட்டு வந்து கேட்ட பரிகாரத்தை கூட அடுத்தவங்களுக்கு சொல்லி நீங்களும் போங்க, நீங்களும் எங்கள் கூட வாங்க வண்டியில், நாங்களும் அந்த கோவிலுக்கு போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இந்த கோவிலுக்கு போகணும்னு. அதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு வாய்ப்பு துலாம் ராசி தேடி வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க ரெடி பண்ணாலும் இவங்க காசு மொத்தமாக நான் கொடுக்குறேன், நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு கையை தூக்கிட்டு எந்திரிப்பாங்க. இதெல்லாம் துலாம் ராசிக்காக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிள்ளைகளால் சங்கடமும் உண்டு, பிள்ளைகளால் பயங்கர சந்தோஷமும் சுவாதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான் பலன். துலாம் ராசிக்கு தங்கம் சேரும்னு சொன்னேன், மகாலட்சுமியோட பரிகாரம். இப்போ மகாலட்சுமியை எப்படி கும்பிடுறதுங்கிற கேள்வி தான். கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரம் கேளுங்க, உக்காந்த இடத்துல துலாம் ராசி காரியம் சாதிக்கும். எது உக்காந்த இடத்துல, இருந்த இடத்துலேருந்தே அடிப்பேன்டான்னு தான் மக்களின் பக்கம்னு ஒரு படம், சத்யராஜ் அதில் கேட்பார், உன் பேர் மட்டும் சொல்லேன் அப்படிம்பாரு. நான் பேர் சொன்னால் நீ உக்காந்த இடத்துலேருந்து அடிப்போமா, அது மாதிரி உக்காந்த இடத்துலேருந்து அடிக்கிற ராசி துலாம் ராசி. இந்த வருஷம் பூரா கன்னி, மகரம், அடுத்தபடியாக துலாம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தீபாவளி பொங்கல் சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ தீபாவளியில் எப்படி சந்தோஷம் இருக்கும், ஆமா, ஒரு பொங்கல் பண்டிகை வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுபோல் தமிழ் புத்தாண்டும் சந்தோஷமான ஆண்டு அவங்களுக்கு. எப்படி நம்ம சொல்லணும் இல்லை, நம்மளோட கதை விட்டு போயிட முடியுமா, கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
எப்பொழுதுமே ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை கொடுப்பார். அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி எந்த ஒரு வேலையும் நடக்காது, எல்லாத்தையும் தாமதம். இவன் எதுக்கு பிறந்தான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், எப்படி தான் வாழ போகிறான், இப்படிலாம் கேள்வி அவமானத்திலாம் சந்திச்சிருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கு அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தினரால் அவமானம், வெளியில் வந்து ஒரு தப்பான பேச்சு, புரியுதுங்களா, ஒரு சோம்பேறித்தனம் இல்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. முயற்சி செய்த மனுஷன் கிடையாது, இல்லை யாருமே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. முயற்சி செய்தாலும் நடைபெறவில்லை என்பதை உண்மை, புரியுங்களா. எல்லாவற்றையும் தடை தாமதம். அப்போது வாழ்க்கையில் அத்தனை விதமான நெருக்கடிகளும் சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசி இப்போ 6ஆம் இடத்துக்கு போன உடனே ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும் அவங்களுக்கு, புரியுங்களா. வம்பு வழக்கு எதுவும் இருக்காது, உடல்நிலை சீராகும், ஆரோக்கியம் சீராகும், ஒரு புதிய பாதை தெரியும், எதிர்ப்பு விலகும், வழக்கு ஜெயமாகும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது என்னன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். இது 6ஆம் இடத்துல ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் ஆண்டு முழுவதும் இருக்க போகிறாரு. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு சொல்லுவாங்க, பாக்கிய குரு. அந்த 9ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு கொடுப்பார். 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதே யோகம், அவருடைய பார்வைகள் 3மே எப்பொழுதுமே யோகம் கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுவார், ராசியை பார்க்கின்ற போது ஒரு மந்திரிச்சு விட்டவர்களை பற்றி அப்படியே தூக்கி நிப்பாட்டின மாதிரி, ஒரு கீ கொடுத்த மாதிரி செயல்பட வைத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை காட்டி, நீ போ, ஜெயிச்சிக்கோ, போய்ச்சிக்கோ, வாழ்ந்துக்கோ, உனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் நான் கொடுக்குறேன், இதை பயன்படுத்திக்கோ. அப்போது ஒரு அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம், பட்டம், பதவி எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலன். இப்போது இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்த காலம் தான் இவங்களுக்கு வந்து கெடுதலான காலம். 5ஆம் இடத்தில் இன்னும் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது அதே ராகு அந்த வேலையை பண்ணுவார்ல. அப்போ என்னென்னா இந்த குரு என்ன பண்ணுவார்னா 9ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்தை பார்த்துடுவார். அப்போ ராகுவால் எந்த விதமான பாதக பலன்களை செய்ய முடியாது. ஒன்று சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, குருவுடைய சஞ்சாரமும் குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்குது. இந்த நிலைகளுக்கு மேலாக 11ஆம் இடத்தில் கேது பகவான், அதுவும் லாபத்தை கொடுப்பதற்கு, யோகத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கு. எல்லா வகையிலுமே இவர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும். வாழ்க்கையின் கனவு என்பதற்கும் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு அந்த கனவு இந்த ஆண்டில் இவர்களுக்கு நனவாகும். வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நானும் என்னாலும் வாழ முடியும், நானும் மதிப்போடு வாழ்வேன் என்று மற்றவர்கள் நிரூபிக்கின்ற நிலைப்பாடு எல்லாமே இந்த ஆண்டில் துலாம் ராசியில் இருக்கு. கண்டிப்பாக அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். துலாம் ராசிக்கும் இந்த கடைசி ஒரு வருஷமே சூப்பராக இருந்தது. ஏன்னா அது சொல்லுவாங்க, குரு பகவான் 5ஆம் பார்வை கெஞ்சு கூப்பிட்டாலும் 5ல் வர மாட்டாருன்னுவாங்க, சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து டைம் வந்து இந்த ஒரு வருஷமே நல்லா இருந்தது. அடுத்த வருஷமும் சூப்பராக தான் இருக்கும், சரிங்களா. இவங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். அப்போ காசு ஏற்கனவே துலாமுக்கு வந்து கையில் காசு நல்லா வரும். ஏன்னா இது வந்து சுக்கிரன், ஆண் ராசி, காற்று ராசி, கையில் காசு இருக்கும். இந்த வருஷம்லாம் காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். ஸோ இவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க கையில் காசு வருதுன்றதுனால அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் முயற்சி எடுத்தாலும் அவங்க வின் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், சார் கையில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வீடு வாங்கணும், ஏன்னா இவங்க வந்து வீடு கட்டினாலும் அழகாக கட்டணும், வண்டி வாங்கினாலும் அழகாக வாங்கலாம், சுக்கிரன் ரசித்து செய்வாங்க. ஸோ கையில் காசு இருக்குது, அழகாக வாங்கலாம். என்னென்னா உங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா லக்னம் நட்சத்திரம் பொறுத்து மாறும். எதில் ஜெயிப்பீங்கன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இது மெயினாக துலாம்ன்றதுனால சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்னா வீடு வாங்குறது, நகை வாங்குறது ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். நான் கிரிப்டோவில் போட்டேன், லாட்ரியில் போட்டேன், நீங்கள் சொல்லி தான் போட்டேன்னா அதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ உடச்சி முன்னேற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், அதில் கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து இவங்களுக்கும் பிஸ்னஸ் எதனா பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. கல்யாணத்துக்கு டைம் நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து துலாம்லாம் நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் வீடு, இவங்களும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களும் இவங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சரியான டைமில் பண்ணலன்னா தவறாக எங்கேயாவது போயிடும். அது சித்திரையெல்லாம் வந்து செவ்வாய் சுக்கிரன்றது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். இது வந்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, இது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் கல்யாணத்துக்கு இப்போ வரவங்க எதுக்கு பயப்படுறாங்க சார்? பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது சார், காசு இல்லை சார், செலவு இல்லை சார். இந்த தடவை வந்து காசு கைக்கு வரும், காசு கைக்கு வரும், உதவியாக வரும், அப்பா அம்மாவை தருவாங்க, சொந்தக்கார தருவாங்க, ஏதோ ஒரு விதமாக ஹெல்ப் வரும். சில பேருக்கு காசு இருந்தாலும் எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ஆள் வரும், ஹெல்ப்பு கண்டிப்பாக வரும். அப்படி எதுவுமே வரல சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா குருங்கள், அப்படிங்க குருமார்கள், சித்தர்கள் வழிபாடு. இல்லை சித்தர்கள் வழிபாடு இல்லைன்னா ராகவேந்திரர் இருக்கார், கனகப்பட்டியார் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோவாவது வச்சு வழிபடுறாங்க. இந்த குருமார்கள், குருபவன் உங்களை பார்க்கும்போது குருமார்கள் வழிபாடு பண்ண பண்ண அந்த ஆசீர்வாதம் ஜாஸ்தியாக வரும். இது ஒன்று. இவங்க வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்து. என்னென்னா வாயை கட்ட மாட்டாங்க, அதை சுகரு, அதுவும் இது சுக்ரன் வீடுன்றதுனால அந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் டக்குன்னு ட்ரிகர் ஆகும். இவங்க அதிகமாக பால் சம்மந்தமானது, ஸ்வீட் சம்மந்தமானதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும் போதே இப்போ துலாம் இருக்காங்க, துலாம் வீட்டோட அம்மாவோ அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பி பார்த்தாலே மண்டையாட்டுவாங்க. நல்லா தெரியும், துலாம் அதிகமாக பால் சம்மந்தமாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும். டக்குன்ட்டு இவங்களுக்கு வந்து சுகர் இதுவாகும். அதான் எப்படின்னா சுகர்ன்றது ரத்தம், ஆனால் ராசி நட்சத்திரம் பொறுத்து உடல் பாகங்கள் பாதிக்கும். துலாமுக்கெல்லாம் ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு இது வந்து அந்த பால் உறுப்புகள்னு சொல்லுவாங்க, டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக வாயை கட்டினாலே இவங்களுக்கு வந்து ஹெல்த்து ஸ்டேபிளாக இருக்கும். ஹெல்த்து ஒழுங்காக இருந்தாலும் மைண்டு கிளாரிட்டி வந்துடும். இது இது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு மெயினாக ஒரே ஒரு விஷயம் பார்க்கணுன்னா ஹெல்த்து மட்டும்தான் பார்க்கணும். இது ஒன்று. அடுத்து வந்து தூக்கம். இது அப்படியே தூக்கத்தில் வரும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இவங்க வந்து அருகம்பில் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை தூங்கும் போது தலகாணி கீழே அருகம்பில் பவுடர் வச்சுக்கலாம். இது வந்து நான் அஸ்ட்ராலஜியும் கலந்து சொல்கிறேன், மெடிக்கலும். டயபெட்டிஸு அருகம்பில் சாப்பிடும்போது டயபெட்டிஸ் கம்மியாகும், அதனாலும் உடம்பு சரியாகும். இன்னொன்று சைக்காலஜிக்கலாகவும் 12ல் இவங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கும் நீங்கள் அருகம்பில்லை தலையில் வச்சா தூக்கம் நல்லா வரும். இது எல்லாமே அஸ்ட்ராலஜி, மெடிக்கல் இது எல்லாமே கலந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்.